இந்திய பொருளாதாரத்துக்கு நெருக்கடி கொடுத்த ட்ரம்ப் அவர்களுக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காரு, இல்லைன்னா பதிலடி கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். தப்பில்ல. ஏன்னா 25% இறக்குமதி வரி அவங்க இருந்ததை 50% உயர்த்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பால் விநியோகம் பண்ணுவோம், இங்கே இறக்குமதி பண்ணுவோம், சீஸ் இறக்குமதி பண்ணுவோம், சிக்கனில் நாங்கள் லெக் பீஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால் அதை நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அது அந்த நெருக்கடியெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து பேசணும், அவங்கக்கிட்ட இதெல்லாம் சரி பண்ணணும்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அது வேறு விதமாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம மோடி. எங்களுடைய கால்நடை விவசாயிகளுக்கும், கால்நடை வச்சுருக்கின்ற அதை வச்சு வாழ்வாதாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட நாங்கள் வந்து இதை வந்து இறக்குமதி விட மாட்டோம் உங்கள் பாலை. எங்களோட மக்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. அதே போல் விவசாயிகளுக்கும் சரி, தொழில் உற்பத்தி உள்ளவங்களுக்கும் சரி, மீனவர்களும் சரி, எங்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து உங்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்ய ஒருபோதும் நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் தவறிழைக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தியிருக்காரு. உண்மையிலே நம்ம பாரத பிரதமர் இந்த விஷயத்தில் நம்ம உண்மையை பெருமையாக பேச வேண்டிய இந்த விஷயந்தான். ஏன்னா அமெரிக்கா ஏற்கனவே நம்ம பெஹல்காம் தாக்குதல் பிறகு நம்ம சிந்தூர் ஆப்ரேஷனில் நாங்கள் தான் அந்த போர் நிறுத்தணும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டு அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். அப்போல்லாம் நம்ம கேட்டிருப்போம், ஏன் சார் இவர் வந்து நம்ம மோடி வந்து இதுக்கு வந்து ஒரு ரிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்ல. இதை சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் மொத்தமாகவே கொடுத்துட்டாரு. இந்த நீங்கள் பொருள்களை வந்து இறக்குமதி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை பழங்கள் மரபணு செய்யப்பட்ட பழங்களை நீங்கள் இறக்குமதி பண்ணால் அது எங்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும். அதை ஒருபோதும் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம். எங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் அதில் இருக்குது. அதே நேரத்தில் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்து உங்களுக்கு நாங்கள் வந்து வியாபாரம் செய்ய விரும்பலை, அப்படிப்பட்ட இறக்குமதி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாகவே மோடி அவர்களை வந்து இதை கையாண்டுருக்கிறாங்க. அதுலேயே அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் பெரும் விலை கொடுக்கப்பட நேரிடும், அதை சமாளிக்க நாங்கள் தயார் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தது தான் இந்த இந்தியா. அதனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆண்மை நிறைந்த ஒரு மனிதனாக நம்ம மோடி அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே அவர் பேசியிருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்கா தொடர்ந்து நம்ம மேலே ஒரு பொருளாதார நடவடிக்கை ஈடுபடுது. ஏன் அப்படின்னா நம்ம வளர்கிறத அவங்களுக்கு விரும்பலை. இதுதான் உண்மை. இந்தியா வளர்கிறத ஒருபோதும் அமெரிக்கா விரும்பாது. ஏன்னா அவங்க வல்லரசு ஆகிடுவாங்க, நமக்கு ஒரு போட்டியாக வந்து நிற்கக்கூடிய இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்க நாடில் மிக அதிதீவிரமாக எல்லா வளத்துலேயும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்தியா. அதில் கண்டு அமெரிக்காவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இராணுவத்தை இப்போ பகல்காம் தாக்குதலில், நம்ம சிந்தூர் தாக்குதலில் நம்ம யாருங்கிறத நிரூபிக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பலம் என்ன அப்படிங்கிறது. அதெல்லாம் உள்வாங்கி தான் இப்போ நம்மளை பொருளாதார ரீதியாக நம்மளை வந்து அடிமைப்படுத்த பார்க்குறாங்க, இல்லைன்னா வந்து நம்மளை வந்து நம்மளை மட்டப்படுத்த பார்க்குறாங்க. நம்ம வளர்ந்துடக்கூடாது, அந்த அந்த வீழ்ச்சி இடையை வந்து அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்க போகிறதில்ல. நீங்கள் இல்லைன்னா இன்னொரு கதை ஓப்பன் ஆகும். அதற்கு மோடி அவர்கள் வந்து தயாராக இருக்கிறாரு. நீங்கள் முன்னாடி இருந்த அரசுகளையோ முன்னாடி இருந்த பிரதமர்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இன்றைக்கி மோடியை நீங்கள் வந்து விஸ்வரூபமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் எங்களை மட்டும் குறைத்து மதிப்பிட்டால் அதற்கான விளைவை நீங்கள் சந்திக்க நேரிடும் எல்லா விதத்திலையுமே. கச்சா எண்ணெய் வந்து நம்ம வந்து ரஷ்யாவில் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. எங்களுக்கு எங்கே சீப்பாக இருக்கோ, எங்கே சரியாக இருக்கோ அதை அங்கே வாங்குவோம். அது வந்து அதையும் பொருளாதார நிபுணர்கள் வந்து ஆய்வு பண்ணி அதை சொல்லுவாங்க, செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கோபப்பட்டு எங்கள் எதிரி நாடான ரஷ்யாக்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னு கோபப்படுறது, நீங்கள் எப்படியாவது நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிட்டுறலாம், இவங்களை வளர விடக்கூடாதுன்னு நினச்சா அதற்கு மோடி அரசு விரும்பாது, அதை செய்யாது, அதை அடித்து நொறுக்கி வெற்றி பெறும். இதுதான் உண்மை.